வாங்க மேடம். நல்லா எங்கே போகணுமோ போயிட்டு ஹாயாக ஃப்ரீயாக வரீங்க. எந்த டென்ஷனும் இல்லை. யார்ட்டையும் நம்ம சொல்லாமல் போனோமே அப்புடின்னு கொஞ்சம் கூட பயமே இல்லையே. உங்கள் இஷ்டத்துக்கு போகிறீங்க வாரீங்க. உங்களுக்கு என்ன கவலை? இல்லை கார்த்திக், அப்படிலாம் இல்லை. உங்கள்கிட்ட சொல்லலான்னு தான் பார்த்தேன், அதோட மறந்துட்டேனா. உங்கள்கிட்ட நான் எதுக்கு சொல்லணும்? என்னை பற்றி நீ எதுவுமே கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. காலையில் ஒரு பேச்சு பேசுவீங்க, சாயங்காலம் ஆனால் ஒரு பேச்சு பேசுவீங்க. அதனால தான் சொல்லணும்னு தோணுச்சு. ஆனால் என்னத்தான் சொல்லும் அப்படின்னு விட்டுட்டேன். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கன்னா நெருங்கினவங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு போகலாம். எங்கே போகிறோம் வாரோம் எப்போ வருவோம்னு அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணியாச்சும் சொல்லணும்னு தோணும். ஆனால் எனக்கிட்டே யாருமே இல்லையே, கடமைக்குன்னு பார்க்குறாங்க. அதனால தான் எனக்கு யாரையும் சொல்லணும்னு தோணலை. எங்கிட்டலாம் சொல்லாமல் போயிருக்க. ஆனால் உங்கள் மாமனார்கிட்ட நல்லா தானே சொல்லிட்டு போயிருக்க. அவர் முக்கியமாக போயிட்டாரு, நான் முக்கியமாக போகல உனக்கு. ஆமாம், நம்மளை யார் நினைக்கிறாங்களோ, நம்ம மேலே யார் பாசம் வச்சுருக்காங்களோ, நம்மளை யார் கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தானே எல்லாத்தையும் சொல்லணும்னு தோணும். எல்லாத்தையும் சொல்லணும்னு தோணாதுல்ல. உங்கள்கிட்ட என்ன இப்போ சொல்லலன்னு இதாக போச்சா? அதையும் தெரிஞ்சிருக்கும்ல. அப்புறம் என்ன? இல்லை இனி என் வாயாலையும் சொல்லணுமா? நான் வேலைக்கு போகிறேன், அதனால என்ன? அதனால் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சா தானே என் செலவுகளை நான் பார்த்துக்க முடியும். எல்லாத்தையும் கையேந்தி நிற்க முடியாதுல்ல. ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்றதுக்கே உங்கள் அம்மா வீட்டு வேலைக்காரன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதிலே நான் டெய்லி நீங்கள் சொன்ன மாதிரி 6 மாதம் இருக்க போகிறேன்ல, அந்த 6 மாதம் இங்கேயே உட்காந்து சாப்பிட்டேன்னா அவ்வளோதான். வீட்டு வேலை பூரா நானே வாங்கணும். அதோட மைக் போட்டு சொல்லிடுவாங்க, இவனே என் வீட்டு வேலைக்காரின்னு. இது எனக்கு தேவையா? என் செலவை நானே பார்த்துக்கணும். அதுக்கு நான் வேலைக்கு போய் தான் ஆகணும். யாரும் என்னை தடுக்க முடியாது. முன்னாடி இந்த பேச்சு பேசுற, ஒன்றும் பேச தெரியாத மாதிரி இருந்த. இப்போ வர பத்தியா உன் வாய் நைண்டுக்கிட்டே இருக்கு. அம்மா ஏதோ சொல்லிட்டாங்க, அதே உன்ட்ட சாரி கேட்டல. நீ என்ன ரொம்ப இது பண்ணிக்கிட்டே இருக்க? நீ வேலைக்கு போகணுன்னு இப்போ என்ன அவசியம்? நீ சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஏதோ தெரியாமல் சொல்லிட்டாங்க. அம்மா நான் வேணா திட்டுறேன், நீ வேணாம் இப்போ வேணாம் இரு வீட்லேயே. தெரியாமல் எப்படி வாய் வரும்? எல்லாம் தெரிஞ்சு என்ன பேசணும்னு யோசிச்சு வச்சு தான் பேசினாங்க. அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. நான் வேலைக்கு போகிறது மட்டும் உங்களுக்கு தப்பாக தெரியும். இப்போ நான் வேலைக்கு போகிறது பிரச்சனையா, இல்லை உங்கள்கிட்ட சொல்லாமல் போகிறது பிரச்சனையா? ரெண்டுமே தான் எனக்கு பிரச்சனை. நீ வேலைக்கு போகிறது எனக்கு பிரச்சனை தான். என்கிட்ட சொல்லாமல் போன பற்றியா, அது அதை விட பிரச்சனை. என்கிட்ட எதுக்கு நீ சொல்லாமல் போன? என்கிட்ட எப்படி நீ சொல்லாமல் போகலாம்? பாரு, உரிமை எடுத்துக்கிட்டு பேசுறியே. உங்கள்கிட்ட எதுக்கு நான் சொல்லணும்? உங்கள்கிட்ட சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. எனக்கு வேலை பார்த்து ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு வேலைக்கு போயிருக்கேன்னா ஒரு மாதிரியா இருக்குது. நான் படிக்காத பட்டிக்கார் தானே, அப்படி தானே சொன்னீங்க. அப்படியே வச்சுக்கோங்க. என் கேரியரை நான் பார்த்துக்கிறேன், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை உங்களுக்கு இல்லை. பேசணும் மட்டும். காலையிலுக்கு ஒரு பேச்சு, மத்தியானத்துக்கு ஒரு பேச்சு, சாயங்காலத்துக்கு ஒரு பேச்சு, நேற்று தூங்கும்போது ஒரு பேச்சு பேசுவாங்களாம். இவங்கள்ட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு போகணும். ஒரு நிலைமையில பேசணும், அப்போ தான் சொல்லணும்னு தோணும். ஒரு பேச்சு பேசினா நினச்சா ஒரு பேச்சு, அம்மாவை பார்த்தா ஒரு பேச்சு, அப்பாவை பார்த்தா ஒரு பேச்சு, என்னை பார்த்தா ஒரு பேச்சு. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் கிளம்புறேன். எம்பிடு திமுரு, என்னையவே ஏற்று பேசிட்டு போறா. வேலைக்கு போகலாம், ஓகே தான் என்று சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அது சொன்னா என்ன? எவ்வளோ திமுறா பேசுறா. இப்போவாச்சும் சொல்றாளா நான் தெரியாம போயிட்டேன், உங்கள்ட்ட சொல்லியிருக்கணும், சொல்லாம விட்டுட்டு மன்னிச்சுக்கங்க நான் போறேன்னு சொல்லியிருக்காளா? அது சொல்ல வாய் வெள்ளையே அவளுக்கு. என்ன பேச்சு பேசிட்டு போறா. இருடி வரேன். ஹலோ மாம்ஸ், என்ன ரொம்ப நாளாக ஆளே காணோம்? என்னையெல்லாம் மறந்துட்டீங்களா? பாத்தியலா, ஆளே காணோம். இவ்வளோதானா? மறந்துட்டியே அதுக்குள்ள? இல்லடி மீரா, கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன், அதனால தான். மறப்பனா? அதெல்லாம் ஒன்றும் நான் மறக்கலை. ஆமாம், நீ என்ன காலேஜ் போகலையா? இப்படி கிளம்பி நிற்கிற? இப்போ தான் தூங்கி எந்திரிச்சியாக்கும். இந்த பழக்கத்தை எப்போ விட போறியோ தெரியல. இருப்பீங்க. ஒரு ஃபோன் பண்ணலாம்ல? ஃபோன் பண்ணால் மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுவீங்க. மெசேஜ் பண்ண சொன்னால் பண்ணுறதே இல்லை. சரி நம்மளாச்சும் பண்ணாலும் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் வாட்ஸ்அப் பக்கம் வாரதே இல்லை. ஃபோன்லாம் எதுக்கு வச்சுருக்கீங்க? சும்மா அந்த டப்பா ஃபோனை வச்சுருந்தா போதும் இல்லை உங்களுக்கு ஃபோன் பேசுறதுக்கு? உங்களுக்குலாம் எதுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோனு? உங்களுக்குலாம் தேவையே இல்லை அதெல்லாம். என்ன செல்லம் பண்ணுறது? ஆண்ட்ராய்ட் ஃபோன் எல்லாரும் வச்சுருக்காங்க. இப்போதைக்கு போய் நம்ம பட்டன் ஃபோன் வச்சுருந்தோம்னு வச்சுக்கவே நம்மளை மேலே எங்கேயும் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. என்னமோ அவங்க வீட்டில் போய் சொத்தை களவாண்டுக்கிட்டு வந்த மாதிரி. அப்படி ஆகிப்போச்சு காலம். என்ன பண்ணுறது? இப்போல்லாம் யார் வாட்ஸ்அப் வரா? வாட்ஸ்அப் வந்த புதுசில் அதுக்குள்ளேயே தான் மூழ்கி கிடக்கிறது. இப்போ அந்த பக்கமே போகிற நினைப்பே வர மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறது? விடு. அப்புறம் பேசணும்னு தோணுச்சுன்னா நான் எப்படி பேசுறது? வீட்டுக்கும் வர மாட்டேங்கிறீங்க, ஃபோனும் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒரு மெசேஜ் கூட பண்ணலைன்னா நான் என்ன தப்பா பண்ணுறது? நான் பாவம் தானே. பாவம் தான். யாரும் இல்லைன்னு சொன்னா நான் டெய்லி ஓயாமல் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கவே உங்கள் அம்மா அதோட அம்பிடுதேன். நம்மளை நொங்கு எடுத்துருவாங்க. இப்போ எங்கே அத்தையை காண? நீ வாட்டுக்கு ஹாயாக பேசிக்கிட்டு இருக்க. நம்ம பேசுறது தெரிஞ்சதுன்னா அம்பிடுதேன். அவங்களுக்கு என்ன? அவங்க ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தான். ஆமாம், எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் நானே கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்கள் அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கியே. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? என்னை பிடிக்கலையா உங்களுக்கு? அப்படிலாம் பிடிக்காம போகுமா மீரா? நீனா எனக்கு எவ்வளோ உயிருன்னு தெரியும்ல. பிடிக்கும் தான், இருந்தாலும் கல்யாணம்னு வரும்போது வீட்டில் எல்லாரும் ஒத்துக்கணும்ல. அத்தை ஒத்துக்குனா தானே எல்லாம் சரியாக வரும். அத்தையும் மாமாவும் கூட இருந்து கல்யாணம் பண்ணி வச்சா தானே நல்லாயிருக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்து யாருமே இல்லை. மாமா தான் கூட்டி வந்து வச்சு படிக்க வச்சு எல்லாமே பண்ணார். அதுக்கு என்ன இப்போ?
உனக்கே தெரியும்ல மீரா, உங்கள் அம்மாவுக்கு அத்தைக்கு என்னை பிடிக்காதுன்னு. நான் சின்ன வயசுலேருந்து இங்கே படிக்கும் போதே என்னை ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க. கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஹாஸ்டலில் கொண்டு விட்டுட்டாங்க. இப்போ நான் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவேன். காசு இருந்தால் கொடுத்துட்டு போவேன் செலவுக்கு. மாமா ஓகே தான், நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னால் ஒத்துக்குவாங்க. அதில் அவருக்கும் விருப்பம் இருக்குதான். இருந்தாலும் அத்தை ஒத்துப்பாங்களா? ஒத்துப்பாங்கன்னு எனக்கு ஒன்றும் தோணலை. அவங்கள சம்மதிக்க வைக்கிறதெல்லாம் அவளை ஈஸி இல்லை மீரா. அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. என்னை கூட்டியாந்து படிக்க வச்சதுக்கு காசு போச்சேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் காசை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டாந்து நான் கொடுக்குறேன். கல்யாணம்னு சொன்னோம்னா வச்சுக்கவே என்னை இந்த வீட்டு பக்கமே வர விட மாட்டாங்க. அதனால தான் பேசாமல் இருக்கேன். அப்புறம் உன்னை பார்க்குற பொழப்பும் போயிடுச்சுன்னா வச்சுக்கவே நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? அட பாவி, அப்போ இப்படியே கடைசி வரைக்கும் கிளவி ஆகிற வரைக்கும் இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் போதுமா? வேற ஒன்றுமே இல்லையா? நீ வீட்டில் பேசுறியா நான் வீட்டில் பேசட்டுமா? இருடி, கொஞ்சம் நாள் ஆகட்டும். உனக்கும் காலேஜ் முடிய போதில்ல, முடிஞ்சோன்னே வேணால் பேசலாம். இப்போவே பேசினா கொஞ்சம் பிரச்சனை ஆயிரும். உன் படிப்பும் கொஞ்சம் இதாகும்ல, அதனால தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 6 மாதம் டைம் கொடு. 6 மாதம் இல்லை, 1 வருஷம் கூட ஆட்டுமே. 1 வருஷத்து வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாதுப்பா. 6 மாதம்தான். 6 மாதத்துக்குள்ளே பேசி முடிவெடுங்க. இல்லையா நான் வீட்டில் பேசி பார்ப்பேன். ஒத்துக்குன்னா ஓகே, இல்லையா நம்ம வாட்டுக்கு கிளம்பிடலாம். என்ன சொல்கிறீங்க? நானும் படித்து முடிச்சிடுவேன், நீங்களே வேலை பார்க்குறீங்க, நானும் ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துக்கலாம் நம்ம லைஃப்பை. சரிடி செல்லம், நான் பார்த்துக்கிறேன். எல்லாம் நம்மளே எல்லாத்தையும் எடுத்தோம் கோத்தம்னா பண்ண முடியாது. எல்லாத்தையும் யோசிச்சு தான் பண்ணணும். நான் தான் யாருமே இல்லாமல் இருக்கேன். உனக்கு எல்லாரும் இருக்காங்கல்ல, நீயும் எல்லாரையும் விட்டுட்டு வரலாமா? அப்படிலாம் பண்ணக்கூடாது. அது பெரிய தப்பு. உங்கள் சம்மதத்தோட உன்னை நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இது ப்ராமிஸ். இந்த மாமா நம்பர் இல்லை நீ? இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. போங்க மாமாங்கிட்டு. ஆமாம், மாமா இல்லையா? இல்லை மாமா, அப்பா எங்கேயோ வெளில புறம் போயிட்டார். அம்மா தான் வீட்டுக்குள்ளே இருக்க. நேரம் மூக்கு வேர்த்திருக்கும், வந்திருக்குமே, வராமலாம் இருக்காது. இவ்வளோ நேரம் நம்ம பேசுகிற பார்த்தாலே அதுக்கு மூக்கு வேர்த்திருக்கும். அம்மாவுக்கு லைட்டாக அடியில் ஒரு சந்தேகம் தான் இருக்குது, நம்ம நேரம் லவ் பண்ணுறோம்னு. அதை என்ன கன்ஃபார்ம் பண்ணல. கன்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா வச்சுக்கோங்க, என்னை வேறு எங்கேயாச்சும் தள்ளிவிட பார்த்துரும். எனக்கும் அப்படி தான் தோணுது. உங்கள் அம்மாவுக்கு லைட்டாக சந்தேகம் வந்துருச்சு தான் நினைக்கிறேன். இப்போ மூஞ்சி ரொம்ப காட்டுறா. முன்னாடிலாம் காட்ட மாட்டாங்க. காசு கொண்டாந்து கொடுக்கும்போது நல்லா சிரிச்சு தான் பேசுவாங்க. இப்போ நான் வந்தாலே மூஞ்சியை காட்டுறாங்க. அதே நம்ம இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு நான் ஃபோன் கூட பண்ணுறதில்ல. நீ சும்மா கிடக்க மாட்ட போலையே. சரி போ, நீ கிளம்பு காலேஜுக்கு. நான் போகிற வழியில் விட்டுட்டு போகிறேன். டேய், உன்னை நான் இங்கே ரூம் போல கத்திக்கிட்டு இருக்கேன். இங்கே என்னடி பண்ணிக்கிட்டு இருந்தேன்? எனக்கு தெரியும் டி, பேச்சுகள் கேட்குற மாதிரி இருக்கே. என்னடி அப்படின்னு பார்த்தா அவன் வந்திருப்பேன் தான் நினச்சேன். அதே மாதிரி வந்துட்டானா? போ, நீ முதல்ல கிளம்பு. அவன் வந்தால் வெளியில் வராதுன்னு கேட்கறதே இல்லை. ஆளுக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன். அவன் வாரது எப்படி தான் உனக்கு மூக்கு வேர்க்குதோ என்னமோ நடக்குது. என் கையில் மாட்டினியே, அப்புறம் இருக்கு. போய் முதல்ல கிளம்பு போ. அதே எனக்கு தெரியுமே, அடி பிடிச்ச வாசனதே தெரிஞ்சு. உனக்கு வயிறு தெரிஞ்சிருமே நாங்கள் பேசினாலே. போமாங்கிட்டு சும்மா ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பேன். அப்பா இருந்தால் ஒரு மாதிரி பேசுவேன், அப்பா இல்லைன்னா ஒரு மாதிரி பேசுவேன். நான் போய் கிளம்புறேன். சொல்லுங்க தம்பி. இல்லைங்கத்த, காசு கொடுக்கலான்னு வந்து இந்த மாதம். காசு கொடுக்கணும், என்னை கூப்பிட்டு கொடுத்துட்டு போக வேண்டியதானே? அதுக்கு முன்னாடி இங்கே என்ன வந்து 1 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கேன். முதல்ல பேச்சுக்கொள் கேட்டுச்சு. இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே தான் இருந்தீங்களா? நான் வரலன்னா இன்னும் பேசிக்கிட்டே தான் இருப்பியே போல. அடுத்த மாதம் நீ காசு அக்கௌண்ட்லேயே போட்டு விடு. இங்கெல்லாம் வர வேணாம், இவ்வளோ தூரம் உனக்கும் சிரமமாக இருக்குல்ல. சரிங்கத்த, ஆனால் மாதத்தில் ஒரு தடவை தான் வரேன். அப்படியே மாமாவெல்லாம் பார்த்துட்டு போவல, அதனால தான் கையில் கொண்டாந்து கொடுக்குறேன். இதையும் அக்கௌண்ட்டில் போட்டு விட சொன்னீங்கன்னா அப்புறம் இந்த வீட்டுக்கும் எனக்கும் உள்ள உறவே அத்து போயிடும்லத்த. அதனாலதான்ப்பா சொல்றேன், வயசை பொண்ணை வச்சுக்கிட்டு நீ அடிக்கடி வந்துட்டு போனா நல்லாவா இருக்கு? இப்பவே அக்கம் பக்கத்துல ஒரு மாதிரி பேசுறாங்க. நீங்க என்னமோ கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி. அந்த மாதிரி எல்லாம் எனக்கு இல்லை. நீங்கள் அந்த மாதிரி என்ன வச்சிருந்தீங்கன்னா அடியோட மறந்துடுங்க. அதுக்கு தான் சொல்றேன், கல்யாணம் கச்சேரி ஆகி அதுக்கப்புறம் வேணா நீ அடிக்கடி வரலாம். சரியா? நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த பக்குவம்லாம் வந்துருச்சு. சொன்னதை புரிஞ்சு நடந்துக்குங்க. நான் மீரா பார்க்க வர்றது எப்போ ஒரு டைமு. மாமாவையாச்சும் அப்பப்போ ஹாஸ்டல் பக்கம் இல்லை கடைக்கெல்லாம் வருவார், பார்த்துருவேன். மீராவை தான் பார்க்கவே முடியல. சரி, மாதத்துக்கு ஒரு தடையாச்சும் வந்து காசு கொடுக்குற சாக்கில் பார்க்கலான்னு பார்த்தா அதுக்கும் அத்தை இப்படி வேட்டு வைக்கிறாங்களே. அத்தை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க போல். அவங்க சொல்கிறத பார்க்கும்போதே தெரியுது. நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ண அவர் ரெடியாக இருக்கா. ஆனால் எனக்கு மனசு ஒப்பலை. எப்படியாச்சும் சம்மதிக்க வைக்கணும். ஆனால் எப்படின்னு தெரியல. கடவுள் தான் துணை இருக்கணும். பார்க்கலாம். கடவுள் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காரு. இதுக்கு மேலேயும் கொண்டு போக மாட்டாரா? எல்லாம் ஒரு வழி வச்சிருப்பாரு. நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதுபடியே நடக்கட்டும். அதுபடியே விட்டுறலாம். இப்போ எதுக்கு கையை பிடிச்சிருக்கீங்க? விடுங்க. யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? யார் ரூமுக்குள்ள வந்து பார்க்க போறா? பார்த்தா பார்க்கட்டுமே. நான் கையை பிடிக்காம வேற யார் கையை பிடிக்கிறதுக்கு? கையை பிடிக்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீனா கேள்வி கேட்க முடியாது. சரியா? உரிமையெல்லாம் ஒன்றும் இல்லை. யாரும் உரிமையெல்லாம் ஒன்று எடுத்துக்க வேணாம். என்னடி சொல்ற? எனக்கு உரிமை இல்லையா? எனக்கு உரிமை இல்லாம வேற எவனுக்கு உரிமை இருக்கு? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? உங்களுக்குலாம் ஒன்றும் உரிமை இல்லை. உன் கழுத்துல நான் தாலி கட்டியிருக்கேன், அந்த உரிமை இருக்கு. அது பத்தாதான் எனக்கு? யாரும் என்னை கேள்வி கேட்க முடியாது. என்னை கேட்காம நீ வேலைக்கு போவியா? உனக்கு எப்படி தோணுச்சு பத்தியா? உன்னை இன்னைக்கு ஒளி வழி பண்றேன்டி. தாலி கட்டிட்டா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? ஆமா, தாலி கட்டிட்டா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எதுவும் பண்ணுவேன். அதெல்லாம் நீ கேட்க முடியாது.
நீ என்னோட பொண்டாட்டி, நான் உன்னை என்ன வேணாலும் பண்ணுவேன், அந்த உரிமை எனக்கு இருக்கு. இனிமே நீ என்ன பண்ணாலும் என்று சொல்லிட்டு தான் போகணும். சொல்லாமல் போனீன்னு வச்சுக்கவே பனிஷ்மெண்ட் ரொம்ப ஹெவியாக இருக்கும். நானும் உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது. அப்புறம் பின்னால் நீ தான் அனுபவிப்ப, பார்த்துக்க. நான் என்ன அனுபவிக்க போகிறேன்? நான்லாம் ஒன்றும் அனுபவிக்க மாட்டேன். உங்களால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி வாய்ஸ் அவரால் தான் விட முடியும். இப்போ எதுக்கு நீங்கள் பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கியே? கொஞ்சம் நகர்ந்து நின்னா நல்லா இருக்கும்ல. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்ன உனக்கு ஒரு மாதிரி இருக்கு? என்னன்னு சொன்னீங்கன்னா நான் தள்ளி நிற்பேன். அதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியல. எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னா மாதிரியா இருக்கு. நீங்கள் தள்ளி நில்லுங்க. சும்மா சும்மா பக்கத்துலேயே வந்து நின்றுக்கிட்டு. என் பொண்டாட்டி பக்கத்தில் நான் நிற்கிறேன், நான் அப்படி தான் நிற்பேன். உனக்கு ஒரு மாதிரியா இருந்தா இருக்கட்டும். என்னடி நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், பேச்சே காணோம். ஓ, கனவுக்கு போயிட்டியா? இல்லையே, நீங்கள் சும்மா அப்படி பண்ணுவீங்க, அப்புறம் வெறுப்பாக பேசுவீங்க. அதான் யோசிச்சுட்டே இருக்கேன். அப்படிலாம் இல்லை செல்லம், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? சின்ன வயசுலேயே உன்னை ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அப்படியே பார்க்காமலே விட்டுட்டோமா, அது அப்படியே மறந்து போச்சு. அதுக்கப்புறம் மித்ராவை லவ் பண்ணனா, அதோட அடியோடு மறந்துட்டேன். மறுபடியும் உன் கழுத்தில் தாலி கட்டினதுக்கப்புறம் என்னன்னே தெரியல, உன் நினப்பாவே இருக்குது. உன் பக்கத்திலே இருக்கன்னு போல தோணுது. உன் பக்கத்தில் இப்படி கட்டி பிடிச்சிட்டு ஒன்றா உட்காந்துருந்தா நல்லா இருக்குல்ல. இப்படியே காலம் போல இருக்கணும்னு தோணுது. நீங்கள் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறீங்க. இப்போ வேறு மாதிரி பேசுகிறீங்க, அப்புறம் வேறு மாதிரி பேசுகிறீங்க. அது என்னமோ தெரியல, நான் அப்படி தான் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கேன். சரி செல்லம், நீ என்னோட பொண்டாட்டி தானே? ஆமாம், அதுக்கு என்னப்பா? ஒரே ஒரு தடவை என்ன? இல்லடி, ஒரே ஒரு தடவை முத்தம் மட்டும் கொடுக்குறியா? நானும் கொடுக்க முடியாது, போங்கங்கிட்ட. இப்போ நான் என்னடி கேட்டேன்? வேற எதுவுமே கேட்டேன்? ஒரே ஒரு முத்தம் தானே, அதுவும் ஆசையை கேட்குறல்ல. இப்படி பக்கத்தில் நின்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்காதா? எனக்கு உடம்பே ஒரு மாதிரியா இருக்கு. ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுவேன், நான் விட்டுட்டு போயிடுவேன். அதெல்லாம் நான் தர முடியாது. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. உங்களுக்கு மட்டும் ஒரு மாதிரியா இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்காதா? நானும் உங்களை பக்கத்தில் வந்து நிற்க சொன்னி, நீங்களே தானே வந்து நின்னீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாதா? ப்ளீஸ் சொன்னீன்னு வச்சுக்கவே என் மைண்டு வேறு மாதிரி யோசிக்கும். அப்புறம் பார்த்துக்க. வேறு மாதிரினா எப்படி யோசிக்கும்? கிரிமினலாக ஏதாச்சும் திட்டுவீங்க அதானே? இவ ஒருத்தி, அவன் என்ன மூடில் இருக்கான்னு தெரியாமல் திட்டுவியேன்னு ஒட்டுவியன்னு. இப்போல்லாம் உன்னை திட்ட மனசு ஒரு மாதிரி. இவளை நெருக்கத்தில் இவளை பக்கத்தில் இருக்கும்போது உன்னை கட்டி அணைச்சிக்க தோணுமா, உன்னை திட்ட தோணுமா? ஒரே ஒரு முத்தம் கொடுறி, ஆசையாக கேட்குறேன்ல. புருஷன் கேட்டால் கொடுக்க மாட்டியா? நானும் ஒன்று கொடுக்க முடியாது, போங்க. அப்போ நானே எடுத்துக்கிறேன். நீ சும்மா இருங்கப்பா, ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு என்ன வேலையே இல்லை, போங்க நீங்கள். எனக்கு தூக்கமாக இருக்கும். என்னடி ரொம்ப தான் பிகு பண்ணிக்கிட்டே இருக்க? இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீன்னு வச்சுக்கவே பனிஷ்மெண்ட் நாளைக்கெல்லாம் வேற ஏதாச்சும் யோசிச்சு தாரே. நீ வர வர ரொம்ப மறந்து பிடிச்ச. உங்களுக்கு என்ன முத்தம் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை, அதே அதுக்கெல்லாம் தனியாக ஆள் வச்சிருக்கீங்களே, அதை நான் கொடுத்தாதானே? போங்க, அவங்கள்ட்டே போய் கேட்டு வாங்கிங்க. அதே 6 மாதத்தில் டைவர்ஸ் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன இப்படி கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ எதுக்கடி அதை யாவுப்படுத்துற? அதையே நானே மறக்கலான்னு நினைக்கிறேன். சும்மா அவளே யாவுப்படுத்திக்கிட்டே இருக்கேன். நான் இந்த வாழ்க்கைக்குள்ள வரலான்னு பார்க்குறேன், நீயே அதை எடுத்து விட்டுற போலையே. ஆமாம், நினைப்பீங்க, நினைக்க மாட்டீங்க. நினைக்கிற போது 6 மாதத்தில் டைவர்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? டைவர்ஸ் வாங்கிட்டு நீங்கள் வாட்டுக்கு ஜாலியாக போயிடுவீங்க. அது வரைக்கும் இவளோட நல்லா சந்தோஷமாக இருக்கலாம் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் மட்டும் நீங்கள் வாட்டுக்கு போயிடுவீங்க, உங்களை நினச்சிக்கிட்டே இருக்கணும் ஒரு குழந்தைய பார்த்துக்கிட்டு. ஆனால் நீங்கள் ஈஸியாக டைவர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்படி தானே? அதுக்கு தானே ஐடியா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்னடி இப்படி பேசுகிற லூசுத்தனமா? நான் அதை மறந்துட்டு இந்த வாழ்க்கைக்கு வரலான்னு பார்த்தேன். டைவர்ஸ் பண்ணணும்னு சொன்னதாண்டி, அம்மா பேச்சை கேட்டு சொன்னேன். அது ஏதோ புத்தி கேட்டு சொன்னா என்னன்னு எனக்கே தெரியல. நீ தானே என்னை மாற்றணும். அதை விட்டுட்டு நீனும் அதே சொல்லிக்கிட்டே இருக்க. பக்கத்தில் வந்து இப்படி தான் பேசுவியா? என் மூடே போயிடுச்சு. போங்கிட்டு இனிமே உன்னை பேசவே மாட்டேன். நீ ரொம்பதே பண்ண. என்னப்பா இந்த நேரத்தில் வந்து நீ நிற்கிற? தூங்கலையா? ஏன் தூக்கம் இல்லையா உனக்கு? ஆமாம், உனக்கு எப்படி தூக்கம் வரும்? நான் சந்தோஷத்தேன் உங்கள் அப்பா அப்படியே குழி தோண்டி புதைச்சிட்டாரே, நீ எப்படி தூங்குவேன்? சொன்னால் அந்த மனுஷனை கேட்டதானே? சொன்னால் என் புள்ள சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். இப்போ பாரு, தூக்கம் இல்லாமல் என் புள்ள தவிக்குது. அவர் வாட்டுக்கு நல்லா நிம்மதியாக தூங்கிட்டாரு. என் மனசு கிடந்து படபடன்னு அடிக்குது. வாரியா, அம்மாவோட படுத்துக்கிறியாப்பா? அந்த ரூமில் நீ எப்படி தூங்குவேன்? அந்த ராட்சசி இருக்காளே, அவள் நல்லா நிம்மதியாக பெட்டில் படுத்து தூங்குறாளா? அவளாம் பெட்டை பார்த்துருப்பாளா? பார்த்துருந்தா தானே. அதே இங்கே வந்தோன்னே பெட்டில் படுத்து தூங்குறா. கீழே படுத்துக்கிட்டு உடனே அவன் மேலே படுக்க சொல்லணும். இங்கே பார், வந்து என் புள்ள அலமோதனை முதல்ல அவளை தனியாக படுக்க வைக்கணும்டா. இங்கே சமயக்கட்டில் படுக்க வச்சாதே அவன் அடங்குவா. இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் வந்தேன். நீ சும்மா சொன்னாலும் உன் மனசில் இருக்கிறது எனக்கு தெரியாதாடா? இந்த அம்மாவுக்கு தெரியும் ஒரு பிள்ளையோட கஷ்டம் என்ன நஷ்டம் என்னன்னு. நீ சந்தோஷமாக இருந்தாலும் தெரியும், கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு தெரியும். நீ சும்மா போட்டு இது பண்ணாத. அவளை முதல்ல வெளியில் தள்ளி விட்டு நீ வாட்டுக்கு நிம்மதியாக படுத்து தூங்க வேண்டியதானே? அவளை இங்கே மகாராணி மாதிரி தூங்க வச்சுட்டு நீ வந்து இங்கே வெளியில் திரியிறியா? என் புள்ள கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும். இன்னைக்கு வேலைக்கும் போகல அவளால். நீ அவள் வாட்டுக்கு ஜம்முன்னு வேலைக்கு போகிறா. அதை என்ன எதிரி கேட்டியாடா? இருக்கிற வரைக்கும் வேலைக்காரி மாதிரி இருந்துட்டு போயிட்டு அப்புறம் போய் என்னமோ பண்ணி தொலையட்டுமே.
கொஞ்சம் பொறுத்துக்கடா, இன்னும் 6 மாதம் தானே, அவளுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம். அது வரைக்கும் பொறுத்துக்க, சரியா? ஏமா அதான் ஒன்றும் இல்லைன்னு நீ ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருக்காதம்மா. உன் பேச்சை கேட்டு கேட்டு தான் நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணி தொலைக்கிறேன். என்னை சுயமாக முடிவு எடுக்க விடுறியா? எல்லாமே உன் முடிவாக தான் எடுக்கிறியா? என்னடா, உன்னோட நல்லதுக்கு தானே நான் செய்கிறேன். மித்ராவை கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ சந்தோஷமாக தானே இருக்க. உன் சந்தோஷத்தை பற்றி தானே நான் நினைப்பேன். முதல்ல அவளை கல்யாணம் பண்ணி வைக்கணும். முதல்ல அது கூட இந்த இவ வந்து தொலைஞ்சிட்டாலே என்ன பண்ணுறது? ஒரு 6 மாதம் மட்டும் பொறுத்துக்க. மித்ராவை இந்த வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வந்துரு. அதுக்கு முன்னாடி அவள்கிட்ட எதுவும் சொல்லி தொலைச்சிடாதடா. அதுக்கப்புறம் வெடி மாதிரி வெடிச்சிருவா. அது தப்பு இல்லையாம்மா டைவர்ஸ் பண்ணுறதுலாம். 2 பேருக்கும் பிடிக்காம இருந்து பிரிஞ்சிருந்தா ஓகே தான். ஆனால் கல்யாணம் யதார்த்தமாக நடந்தது தான். ஆனால் அவளுக்கு பிடிக்காமலாம் இல்லை. சாதனாக்கு நீ ரொம்ப பிடிக்கும்மா. பிடிக்கிற பொண்ணை எப்படி வேணான்னு சொல்கிறது? எனக்கும் சாதனாவை பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே. அது உனக்கு தெரியும். அப்படியே அந்த இது விட்டு போச்சா? ஆனால் அடிமனசில் அவள் இன்னும் இருக்கிறான்னு தான் எனக்கு தோணுது. முத்ரா மேலே வந்தது லவ்வா இல்லை அஃபெக்ஷனா என்னன்னே தெரிலம்மா. அதே நான் யோசிச்சுட்டே இருக்கேன். நீ அதுக்குள்ளே ஏதாச்சும் குட்டையை போட்டு குழப்பாத, சரியா? என்னடா, நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தா, இப்போ வர வர கொஞ்சம் வேறு மாதிரி பேசுகிற. என்ன, மித்ராவை அப்படியே விட்டுட்டு இவளையே வச்சுக்கலான்னு பார்த்துட்டியா? யார், உங்கள் அப்பா கொடுத்த ஐடியா தானே? உங்கள் அப்பா உங்கள் தங்கச்சியும் ஏதாச்சும் ஏற்றி விட்டாங்களா? அவங்க பேச்சை கேட்காத, இந்த அம்மா பேச்சை கேளு. அம்மா தான் உனக்கு நல்லது செய்வேன். இவளை மட்டும் நீ ஏற்றுக்கணும்னு நினச்சின்னா வச்சுக்க, சல்லி பைசாவுக்கு பிரயோஜனப்பட மாட்டா. இவன் நம்ம வீட்டுக்கே வேணாம். பொய் சொல்லி தானே கல்யாணம் பண்ணி வந்தா, அதை உன் மனசில் வச்சுக்க. பொய் சொல்லிதாம்மா கல்யாணம் பண்ணி வந்தா. இருந்தாலும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அவள் என் பொண்டாட்டி ஆயிட்டால, அவள் இந்த வீட்டு மருமக தானே. அதுக்கு நீ கொஞ்சமாச்சும் ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம்ல. அவளை இருக்குமா வேலைக்காரன்லாம் சொல்கிற? பாவம் தானே. வேலைக்காரன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இதுவே உன் மக இன்னொரு வீட்டில் போய் மருமகளாக இருக்கும்போது அவங்க மாமியை வேலைக்காரன்னு சொன்னால் உனக்கு எப்படி இருக்கும்? அப்படி தானம்மா அவளுக்கும் இருந்திருக்கும். பாவம் தானே. அவள் சாப்பிட்ற இத்தினோண்டு சோத்துக்காக அவளை அம்பிட்டு வேலை பார்க்க வச்சு வேலைக்காரின்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்படி சொன்னால் தாண்டா அவள் ரோசப்பட்டுக்கிட்டு டைவர்ஸில் கையெழுத்து போட்டுட்டு அவள் வாட்டுக்கு போயிடுவா. அப்படி இன்னும் 2 நாள் வச்சுருந்தேன்னு வச்சுக்க, இப்போவே கிளம்பியிருப்பா. அதுக்குள்ளே வந்து நீந்தே குட்டியாக கிளப்புற. என்ன திடீர்னு உனக்கு அவன் மேலே பாசம் வருது? இதெல்லாம் சரிப்பட்டு வராதே. ஓ, சரியான ஃப்ராடு குடும்பம்டா. உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. இல்லைன்னா நம்மள்ட்ட வந்து வீட்டில் வந்து பேசி கல்யாணத்தை முறைப்படி பண்ணியிருக்கலாம்ல. நான் என்ன அவ்வளோ கொடுமை பாரியா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு வந்து பேசியிருந்தா நான் ஏதாச்சும் பண்ணி ஒத்துக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கலாம்ல. அவங்க என்ன பண்ணாங்க? திட்டு கல்யாணம் தானே பண்ண வச்சாங்க. யாருக்கும் தெரியாமல் முடியலைன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய். அப்போவே தெரிஞ்சிருக்க வேணாம் அவங்க குடும்ப புத்தி என்னன்னு. அவங்க சரியான ஃப்ராடு குடும்பம். நீ அவள் பேசுகிறத வச்சு நம்பிலாம் இது பண்ணாத. மூஞ்சியை பாவமாக தான் வச்சுருப்பா. அப்படி வச்சாதான் காரியாகும்னு நினச்சி வச்சுருப்பா. இப்போவும் உண்டு அப்படி தான் பண்ணுற. நீ அவளை நம்பி ஏமாந்துடாத. இந்த அம்மா தான் உனக்கு நல்லது செய்வேன். மித்ரா தான் உனக்கு ஏற்ற பொண்ணு. என்னடா, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், எதுவும் பதில் சொல்லாமல் இருக்கேன். சரிம்மா, என்னம்மா போங்கம்மாங்கிட்டு. எனக்கு அங்கிட்டும் பேச முடியல, இங்கிட்டும் பேச முடியல. என்னை சுயமாக முடிவெடுக்கவும் விட மாட்டேங்கிறேன். நான் என்னதான் பண்ணுறது? ஏதாச்சும் முடிவெடுக்கலான்னு பார்த்தா வந்து குட்டையை குழப்பறதுக்குனே இருக்கேன். எனக்கு யார் சொல்கிறது கேட்குன்னே தெரில. என் லைஃப் நான் முடிவெடுக்கலான்னு பார்த்தா அது முடியவே முடியாது போல். அதெல்லாம் அம்மா பார்த்துக்கிறேன். நீ எதுவும் கவலைப்படாமல் போய் தூங்கு. அவள் பெட்டில் படுத்தான்னு வச்சுக்க, ஒரு மிதிச்சு தள்ளி விட்டுட்டு நீ மேலே ஏறி படுத்துக்க. அப்படிலாம் இல்லைம்மா, அவள் கீழே தான் படுக்கிறா. நீ வாட்டுக்கு இறக்க கொண்டு வந்து அவளை மேலே ஏறி படுக்க வச்சிடாதடா. அது பெரிய இதில் போய் முடிஞ்சிடும். அப்புறம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, பார்த்துக்க. அம்மா சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரிம்மா விடுமாங்கிட்டு. நான் தூக்கம் இல்லைன்னு வந்ததே பெரும் தப்பாக போச்சு. இவன் என்ன ஒரு மாதிரியே பேசுகிறேன். நான் கொஞ்ச நாள் விட்டால் மாறிடுவானோ அவர் சொன்ன மாதிரி. இன்னும் 6 மாதத்துல என்னென்ன கதையெல்லாம் நடக்க போதோ தெரியலையே. இப்போவே அவளுக்கு வந்து இந்த வக்காலத்தை வாங்குறேன். மூஞ்சியை பாவமாக வச்சுக்கிட்டு என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குறா. ஆத்தாடியோ, இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததில்லப்பா. எப்படி குடும்ப புத்தி வராமல் போகுமா? முதல்ல அதுக்குள்ளேயே இவளை அடித்து துரத்துற வழியை பார்க்கணும். டைவர்ஸ் மெதுவாக வாங்கிக்கலாம். அதுக்குள்ளே ஒரு 2 பேரும் பிரித்து விட்டாதான் தேவையில்லை. இப்படி விட்டோம்னா 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அது நமக்கு தான் பெரும் டேஞ்சராக இருக்கும். இவளெல்லாம் நம்ம வீட்டில் கூட விடலாமா? ஒன்றும் இல்லாதவளை. அழகு மட்டும் இருந்தால் போதுமா? பணம் வேணும்ல, அதானே வாழ்க்கைக்கு முக்கியம். பணம் இல்லாதவரை பரதேசி கூட திரும்பி பார்க்க மாட்டேன். அது எங்கே புரியுது உங்களுக்கெல்லாம்? முதல்ல அவளை அடித்து துரத்தணும். அதுக்கு முதல்ல வழியை பார்க்கணும். மித்ரா ஒரு வாரம் வந்து இங்கே இருக்க சொல்லலாமா? இருக்க சொன்னால் இவனுக்கு அவள் மேலே உள்ள லவ் அதிகமாயிரும்ல. அதை பார்த்தா அவளே வீட்டை விட்டு போயிடுவா. இப்படி தான் பண்ணணும். மித்ராட்ட முதல்ல பேசணும். அவள்கிட்ட எப்படி உண்மையை சொல்கிறது? உண்மையை சொல்லாமலே பேசுவோம்.